ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் நான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பசுகா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதுக்கு முன்னாடி பசுகாவோட ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதாவது செகண்ட் ட்ரெயிலுக்கும் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் அந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளவா டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ளுக்கு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த படம் ஒரு மலையாளம் ஃபிலிம். ஸோ நம்ம மம்முடி சார் அண்ட் நம்ம ஜிவிஎம், நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் ரெண்டு பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவிஎம் அஃப்கோர்ஸ் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாரு, நம்ம ட்ரெயிலர்ல பார்த்த மாதிரி. நம்ம மம்முடி சார் ஒரு ஒரு ஹேக்கர் ஸ்பெஷலிஸ்ட், சரிங்களா? அவர் லுக்கு, அவரோட இன்டெலிஜென்ட், அவரோட அந்த கேரக்டர் கரிஸ்மா அந்த மாசோட சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இந்த படம் நம்ம டென்னிஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணுவாரு, விச் இஸ் அவரோட டெபியூட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஓகேவா? இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்தை கிட்டத்தட்ட 3 வருஷமா எழுதி இப்பதான் எடுத்திருக்காங்க, ப்ரொடக்ஷன் கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா தான் போகணும், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா தான் போகணும்னு சொல்லிட்டு அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ பட் ரீசெண்டா இந்த படம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிரிட்டிக்ஸ் வாங்குனுச்சு. ஸோ யான்னு படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ நம்ம இப்போ டைரக்டா ஃபுல்லா ரிவ்யூ கூட என்னோட பர்சன் அப்படின்னு கூட நம்ம ஃபுல்லா போயிடும், சரிங்களா? ஸோ இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாரி அந்த மாதிரி போக போறதுனால அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் முக்கியமா கௌதம் வாசுதேவன் சார் போலீஸ் கேரக்டர் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தோம். அதுவும் முக்கியமா மம்முடி சார் அவர் கேரக்டர் லுக்கே வேற மாதிரி இருக்கு. அப்போ கேரக்டரும் டிசைன் பண்ற விதமும் வேற மாதிரி தான் இருந்திருக்கும் சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு போனேன். ஸோ இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு இது ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கில்லர் இருக்கான், மர்டர் கில்லர் இருக்கான். அவன் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்றான். லைக் கொலை பண்றதுக்கு ஒரு வீடியோ கேம் பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்றான், ஓகேவா? ஸோ அது மட்டும் கண்டுபிடிச்ச நம்ம கௌதம் சார். ஸோ ஒன்னும் அந்த கில்லரை ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஃபாரன்சிக் அவங்களையும், அதுக்கப்புறம் நம்ம ஹேக்கர் ஸ்பெஷலிஸ்ட் மம்முடி சார், அவர் பேர் ஆரியன். அந்த படத்துல பேருக்கு யூத்ஃபுல்லா ஏத்த மாதிரி மனசனும் யூத்ஃபுல்லா இருப்பாருங்க. பியர்டு, முடி, கண்ணாடி, ட்ரெஸ், கோட்டு, மனசும் அப்படியே துல்கர் மாதிரி இருக்காரு. எனக்கு பாக்குறதுக்கு துல்கரை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க, சரிங்களா? செம்ம சார்மா இருந்தாரு, மனசன் நல்லா இருக்கு. ஓகே, ரெண்டு பேரும் ஹெல்ப் கூட்டு ஸோ அந்த அந்த கில்லர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கண்டுபிடிக்கிற விஷயத்த இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும்னு சீன் பை சீனா எடுத்து விஷுவலா காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சீன்ஸும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கண்டுபிடிக்க சீன்ஸும் அதுதாங்க முக்கியம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா, இவ்வளவு இன்டெலிஜென்டா அந்த கேரக்டர் ப்ரெசென்ட் பண்றாங்க, அதுலதான் இருக்கு. அந்த கேரக்டர் எவ்வளவு இன்டெலிஜென்டா அதை இன்புட்டை கொடுத்து அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறது, அதுதான் இருக்கு. ஓகே, இவன் இதை பண்ணிருப்பான், அவன் அதை பண்ணிருப்பான், இவன் கைரேகை எங்க இருக்கு, இதனாலதான் அவன் இதை விட்டுட்டு போயிருப்பான். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு பசில், அங்கங்க பசில் இருக்கணும். அந்த பசில் தான் அந்த ஒரு கேரக்டர் தான் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த படத்தை நடந்துச்சு. ஸோ ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகணும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்த நம்ம கௌதம் சார் ட்ரெய்லர் சொன்ன மாதிரி பாடு இந்த சீன்ல வரும்போது எனக்கு செம்மையா சிரிப்பு வந்துருச்சு. அந்த அந்த கேரக்டர் ஒண்ணு இருக்கும்ல, அது அல்டிமேட்டா இருந்துச்சு. அவருக்கு மட்டும் தாங்க வரும் அந்த கேரக்டர், சரிங்களா? ஸோ அங்கங்க கொஞ்சம் 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 அவ்வளவு சீரியஸ்லாம் போகாம, ரொம்ப டீப்பா சீரியஸ்லாம் இறங்காம, அங்கங்க கொஞ்சம் டார்க் காமெடி, டார்க் ஹியூமர் அங்கங்க கொஞ்சம் தான், ஓகேவா? எல்லா இடத்துலயும் இருக்காது. பட் ரொம்ப சீரியஸாவும் போகாம, ரொம்ப காமெடியாவும் போகாம, கரெக்டான மீட்டர்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ சில ஒர்க் அவுட் ஆகான்னு சொன்னல, சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னல, அந்த சீன்னால தான் மேபி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பட் படம் நல்லா தாங்க இருக்கு, பாக்குறதுக்கு எங்கேஜிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏற்கனவே எடுத்தா அந்த கேரக்டர் இவ்வளவு ஸ்மார்ட்டா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கில்லர் கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்திருக்கணும் எனக்கு. பட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. பட் வீடியோ கேம் வச்சு ஒரு பேட்டர்ன்ல வச்சு அவன் கொலை பண்றான்னு தெரியுது. அதை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமோ, வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. பட் அவரு கரெக்டா அந்த டைரக்டருக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்டாரி ரெடி பண்ணிருக்காரு. நம்மளுக்கு புரியுறதும் புரியாம இருக்கிறது நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனை, ஓகேவா? அவங்க படைப்பை படைச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க படிச்சதுக்கு பெரிய விஷஸ் தான் சொல்லிப்பேன். ஏன்னா அவங்க போட்ட எஃபர்ட், அவரை பெரிய விஷயம். நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நல்லா இல்லைன்னு ஆயிடாது. பேசிக்கா எனக்கு புரியலன்னு அர்த்தம், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். லைக் ஏதோ ஒன்று அங்க இருக்கு, நம்மளுக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா சம்திங் அங்க என்னமோ ஒண்ணு இருக்கு, ஒரு வேலை ஒண்ணு நடந்திருக்கு, ஓகேவா?
ஸோ மேபி புரிஞ்சவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும், ஃபுல் படமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த படம் பார்த்துட்டீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகல, எது பிடிச்சிச்சு பிடிக்கல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், இன்க்ளூடிங் மீ. சரிங்களா? ஸோ இந்த படம் பார்க்காதவங்க ட்ரெயிலர் பார்த்துட்டு பார்க்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம். See you next video. Signing off, டேக் கேர், பை.